Hello friends, District Social Welfare Office இருந்து 3 விதமான போஸ்டிங்க்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் படி அப்ளை பண்றவங்களுக்கு இருக்க வேண்டிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த வயசுல இருந்து எந்த வயசு இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ணலாம், எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்டிங் இருக்கு, அதே மாதிரி salary எவ்வளவு, எப்படி அப்ளை பண்றது, இந்த மாதிரி இந்த வேலை பத்தின எல்லா பேசிக்கான டீடைலையும் இப்போ நம்ம இந்த வீடியோல ஷார்ட்டா பார்த்துலாம் வாங்க. வெல்கம் பேக் டு டிங்கு மீடியா. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோஸ் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாகவும் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாகவும் டீட்டெயில்ஸ் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அப்படி இருக்குன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. நம்ம இங்கே பார்க்குற எல்லா இன்ஃபர்மேஷனோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் இல்லை ஜிஓ, அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம், இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ஈஸியாக பார்க்க முடியும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் மதுரையிலேருந்து வந்திருக்கு. இங்கே கேஸ் ஒர்க்கர், செக்யூரிட்டி கார்டு, அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர்னு 3 போஸ்டிங் காலியாக இருக்குது. இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கு 2, செக்யூரிட்டி கார்டுக்கு 2, மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருக்கு 2. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கேஸ் ஒர்க்கருக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். குறிப்பாக சோஷியல் ஒர்க், கவுன்சிலிங், சைக்காலஜி, டெவலப்மெண்ட், மேனேஜ்மெண்ட் வித் மினிமம் 1 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஒன்லி விமன் கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 24/7 ஒர்க் அப்படிங்கிறதுனால 3 ஷிஃப்ட்டில் நடக்கும். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 2 அப்படின்னு பார்த்தோம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 15,000 சேலரி இருக்கும். ரெண்டாவதாக இருக்க செக்யூரிட்டி கார்டோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்க யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 2 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி 10,000 இவங்களுக்கான சம்பளம். மூணாவதாக இருக்க மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 10th படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 6,400 இருக்கும். மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் மார்னிங் அண்ட் நைட் ஷிஃப்ட் இருக்கும். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 22/10/2022 அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை லாஸ்ட் டேட்குள்ளே அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே மேலே எழுதிடணும். ஃபஸ்ட் நீங்கள் கேஸ் ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை செக்யூரிட்டி கார்டுக்கா, இல்லை மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருக்கு அப்ளை பண்ணுறீங்களாங்கிறத எழுதிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். உங்களோட ஜெண்டர் எழுதிடுங்க, டேட் ஆஃப் பர்த் எழுதிடுங்க, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடல் அன்மேரிட் அப்படிங்கிறத எழுதிடுங்க, நேம் ஆஃப் த பேரண்ட் அப்படின்னா ஹஸ்பண்ட் அப்படின்னா கார்டியன் நீங்கள் எழுதிடணும். அடுத்தது நேஷனாலிட்டி எழுதிட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணிடணும். அதே மாதிரி அதோட பாசிங் மந்த், இயர் அண்ட் கிளாஸ் இது கூட இங்கே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில் உங்களோட அட்ரஸ் எழுதிட்டு கான்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது ஒர்க் ஷாப் இல்லை ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரு பண்ணிடணும். அகைன் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிடணும். அதே மாதிரி பிளேஸ் அண்ட் டேட் எழுதிட்டு உங்களோட சிக்னேச்சர் இங்கே போட்டுடணும். நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப்க்கு உங்களோட ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஃபோட்டோ காப்பியும், இதோட 3 ஃபோட்டோ காப்பியும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடய சேர்த்து நீங்கள் லாஸ்ட் டேட்குள்ளே சென்ட் பண்ணணும். உங்களோட அப்ளிகேஷனை டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், 3rd floor, அடிஷ்னல் பில்டிங் ஆஃப் கலெக்டரேட், மதுரை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு 22/10/2022 சென்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தா இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சேலரி உங்களுக்கு ஓகே. அதே மாதிரி நீங்கள் மதுரைக்கு ரீலோகேட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம். நன்றி.